எந்த கட்சிக்குமே வந்து ஆள் போய் சேர்ந்தாங்கன்னா அது எப்படி பலகீனமாக மாறும்? ம். பலமாக தான் மாறும். ம். ஒண்ணே ஒன்று, இந்த போய் சேரக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே டாமினேட்டிங் ஃபோர்ஸாக மாறிடக்கூடாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நாள் குறித்து இத்தனாம் தேதி என்னுடைய தலைமையில் என்னுடைய முன்னிலையில் நான் உங்களை வரவேற்கிறேன்னு கை நீட்டி ஒரு ஃபோட்டோவை போட்டு போஸ்டர் அடித்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பல கட்சியிலிருந்து கூடாரம் காலியாகி எல்லாம் தாவேகா பக்கம் போக ஆரம்பிச்சோம். திமுக காரனா யாருன்னு தெரியுமா? திமுக காரனா சும்மா இல்லை, பணங்காட்டு நரி, சலசலப்புக்கெல்லாம் அஞ்சமாண்டன் இவ்வளோ தூரம் நீங்கள் வசனமெல்லாம் பேசிட்டு எங்களுக்கு யார் எதிரினே தெரியாமல் நாங்கள் எலெக்ஷனை ஃபைட் பண்ணுறோன்னா இதை விட பச்சையாக அசிங்கமாக யாராவது பேச முடியுமா மேடம்? இவங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் சண்டைன்னு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்பயே கேட்டோம், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு என்ன சண்டை, இப்போ நடக்க போகிறது வந்து சட்டமன்ற தேர்தல். அப்போ இவங்க வந்து இல்லைங்க விஜயெல்லாம் ஒரு கட்சிங்களா, தாவேக்காலாம் ஒரு கட்சிங்களா அப்படின்னு நீங்கள் புறக்கணிக்க பார்த்தீங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அட்டாசமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழகத்தில் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற விஷயம், அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக முன்னாள் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னுட்டு இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைவது அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறதா பார்க்குறோம். வந்து அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா 90% அதிமுக இங்கே தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தாவேக்காவுக்கு எந்த விதத்தில் இது பலம் சேர்ப்பதாக ஒன்றாக இருக்கா, இல்லை பலவீனமாக மாறிக்கொண்டிருக்கிறதா அதிமுகவினரின் இணைப்பு நிகழ்ச்சி? எந்த கட்சிக்குமே வந்து ஆள் போய் சேர்ந்தாங்கன்னா அது எப்படி பலகீனமாக மாறும்? பலமாக தான் மாறும். ஒன்றே ஒன்று, இந்த போய் சேரக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே டாமினேட்டிங் ஃபோர்ஸாக மாறிடக்கூடாது. இப்போ அதிமுகலேருந்து போகிற ஆளுக்கள்லாம் வந்து நிறையா பழுத்த அனுபவம் இருக்கிறவங்க, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நாங்களாம் பழம் சாப்பிட்டு கொட்டை போட்ட ஆளுங்கன்னு. அந்த மாதிரி ஆட்கள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்களை இவங்க போய் டாமினேட் பண்ணி அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். சில டைம் அந்த கட்சிக்காரங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த சொற்சொடர் கூட ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒரு குறிப்பிட்ட சொற்சொடர்களை வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அந்த கட்சிக்குன்னு உண்டான சில பல அடையாளங்கள். அப்போ இன்றைக்கி 2 வருஷம் 4 மாதம் ஆன தாவேக்கா வந்து அதுக்குன்னு அவங்களுடைய தலைவர் சார்ந்து அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த வழியில் வந்து அந்த கட்சியில் வந்து கட்டமைச்சிருப்பாங்க. அப்போ அதிமுகலேருந்து இன்றைக்கி பெரும்பான்மையான ஆட்கள் போகும்போது அந்த டிஎன்ஏவினுடைய நேச்சரை மாற்றிக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு பிரச்சனை இல்லை. அதை ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒவ்வொரு இழைப்பு விழாவும் போது அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறாரு. எங்கள் கிட்ட 33 வருஷமாக வந்து மக்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி அவர்களுக்கு ரசிகர் மன்றத்திலிருந்து இயக்கத்திலிருந்து கட்சியான வரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்து இங்கே வந்து அவங்களோட ஒற்றுமையாக இருந்து அனுசரித்து ஒன்றா வேலை பார்க்கணும். நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் நேற்று வந்தவங்க தானே, நாங்கள் அத்தனை வருஷமாக இருக்கோங்கிற அந்த வேறுபாடும் நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்க மாட்டோம். ஆனால் எல்லாருமே வந்து ஒரே குடும்பமாக இருந்து இங்கே வேலை பார்க்கணும். அதுதான் வந்து இந்த கட்சியினுடைய ஏன்னா அவரே சொல்கிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் இதையும் சொல்லுவார், டி நகர் மக்களுக்கு நன்றி, ஆனால் அவங்க வந்து யாரும் எனக்காக ஓட்டு போடல, தளபதி விஜயனுடைய முகத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மாதிரி தான் எங்கள் எல்லா எம்எல்ஏக்களும் யாருக்குமே அவங்களுக்காக விழுந்த ஓட்டு இல்லை, இது தளபதிக்காக விழுந்த ஓட்டு தான். அதனால் இந்த கட்சியும் அவரை டிபெண்ட் பண்ணி தான், அதனால் எல்லாரும் ஒன்று மண்ணாக இருந்தாங்க. இது ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட். அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார், எல்லாரும் வந்து பேசிட்டு போயிடுறாங்க, எனக்கு பேசுகிறதுக்கு சரக்கே இல்லையேன்னு. அவர் முன்னாடி விட்டாலும் இதே ஸ்டாண்டர்ட் தான் அவர் சொல்லுவார். ஸோ இது வந்து ஒரு 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 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஏன்னா அந்த கட்சியை கட்டமைச்சு அதை நிர்வகித்து, ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 5-6 பேர் இருக்கிறோம்னாவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கட்சி வெறும் 2 வருஷம் 4 மாதத்தில் வந்து ஆட்சிக்கு வந்த கட்சி. அப்போ அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கி ஏற்கனவே இருந்தவங்களுடைய அழுத்தமும் இருக்கும்,
அது இன்னொன்று சொல்கிறார், இது வரைக்கும் எங்ககிட்ட இருந்தீங்க அண்ணன் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு கூட யாரும் வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் கேட்கல. கேட்டதில்லை. அது என்னன்னா மறைமுகமாக அதிமுக காரங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில். ம். மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் என்னைக்கு வேணால் வந்து எங்களை கேளுங்க, நாங்கள் செய்கிறோம் ரெடியாக இருக்கிறோங்கிறாரு. இல்ல இது இது ஒரு மேடைக்கான பேச்சா? ஏன்னா ரியலா போறவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பேசும்போது சொல்றாரு, அதாவது நான் வந்து தொட விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேன், தொட்டவர்களே ஆனா இவர் போய் யாரை தொடுறாரு, அப்ப நான் இவர் தான் தொடணும் அப்படின்னு சொல்றாரா? நான் கூட வெறும் டயலாக்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவர் வந்து வந்து அதிமுகல இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே கூப்பிடுறாருன்னா அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு, ஏன்னா இவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறாருன்னு தான் புரிஞ்சுக்க முடிகிறது. So, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது பலவீனமா மாறுதா தாவேக்காவுக்கு? இல்லை, இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அதனால தான் அவர் சொல்கிறாரு, எங்கள் கட்சியில் இருக்கீங்க கூட எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கேட்டு வர்றதில்லை. மறைமுகமாக அவர் அதிமுக கூட வந்து எங்களுக்கு சொல்கிறாரு, நீங்களும் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. அதுதான் இன்டைரக்ட் மெசேஜ். இன்னைக்கு வரைக்கும் அதிமுகலேருந்து சேர்ந்த யாராவது அந்த கட்சியினுடைய தலைவர் முதல்வர் விஜயனுடைய தலைமையில் இணைஞ்சிருக்காங்களா? இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அது வந்து இன்டைரக்ட் மெசேஜ். ஏன்னா இன்றைக்கி நானே உங்கள் சேனல்லே கூட சொல்லியிருக்கேன், இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து நாள் குறித்து இத்தனாம் தேதி என்னுடைய தலைமையில் என்னுடைய முன்னிலையில் நான் உங்களை வரவேற்கிறேன்னு கை நீட்டி ஒரு ஃபோட்டோவை போட்டு போஸ்டர் அடித்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பல கட்சியிலிருந்து கூடாரம் காலியாகி எல்லாம் தாவேகா பக்கம் போக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெருந்தலைகள் கூட ஐயா விஜய் அவர்களுடைய தலைமையில் போகாமல் எப்படி நம்ம போய் சேர்றோங்கிற அந்த ஒரு இறுக்கத்தில் இன்னும் வந்து முடிவெடுக்காமல் உட்காந்துருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க பல கட்சிகள். அப்போ இது விஜய் அவர்கள் வந்து ஒரு காரணமாக தான் இதை வந்து செய்கிறாங்க. அப்போ எல்லாமே வந்து என்னன்னாக்கா இன்டைரக்டாக அவர் அதை தானே சொல்கிறாரு, 2017 ஆண்ட புண்ணியவான்களுடைய புண்ணியத்தாலன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அதிமுகவையும் சேர்த்து தான் அங்கே சொல்கிறார். அப்போ இன்றைக்கி விஜயபாஸ்கர்கள் 2 பேர் போய் சேர்ந்தாலும் அவங்க மேலே டிவிஎஸ்சி கேஸ் இருக்குது, அவங்க மேலே சிபிஐ வழக்கு இருக்குது. இப்போ சிபிஐ வழக்கை வந்து விஜய் அவர்கள் பார்த்து எங்கேயாவது நிறுத்திட முடியுமா? அந்த கட்சி பார்த்து நிறுத்திட முடியுமா? ஒன்று அவங்களே நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேங்கிறார். அப்போ கட்டாயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால தான் அவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி வரைக்கும் யாரும் வந்து கட்சி சேரல. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் 400 பேர் போய் சேர்ந்தாங்கன்னா கூட ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வந்து அங்கே வந்து இணைப்பு விழா பனையூர் பாபு போனார். பனையூர் பாபுங்கிறவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து போகிறாரு. பெரிய ஆகச்சிறந்த ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவரெல்லாம் இல்லை. அவரையே வந்து ஐயா ஸ்டாலினுடைய தலைமையில் தான் வந்து உள்ளார இணைச்சிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அதிமுகலேருந்து எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க, பெரிய பெரிய பிக் நேம்ஸ். கேஸ் இருக்கிறவங்கள சேர்த்துக்கணுன்ற போது ஒரு தூய சக்தின்னு சொல்லிக்கிறவங்க அதை யோசிக்கணும் தானே வேணும் இல்லையா? இல்லை, இப்போ தூய சக்தினா நம்ம என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். தூய சக்திங்கிறது என்ன? நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டான கவர்மெண்ட், எல்லாத்துலேயுமே அக்கௌண்டபிள் எடுத்துக்கக்கூடிய கவர்மெண்ட், கரப்ஷனுக்கு 0 டாலரன்ஸ். எந்த இடத்துலையும் எங்கள் ஆட்சியில் கரப்ஷன் இருக்காது. இதுதான் தூய சக்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரப்ஷன் இருக்கிற ஆள் வந்து ஒரு கட்சியில் இணையறனால அந்த கட்சி வந்து தீய சக்தியாக மாறிடுறாரு. ஏன்னா இப்போ ஒரு கட்சியில் இருந்து ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய் ஒரு சேர்றாங்க போது அந்த கட்சியினுடைய பிரின்சிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸை பொறுத்து தான் அந்த சேரக்கூடிய நபர்கள் மாறுவாங்களே ஒழிய இவங்க போய் அந்த கட்சியினுடைய கல்ச்சரை பெருசாக மாற்றிட முடியாது. அதனால தான் நான் முதலே சொன்னேன், அது பாதிக்காத வரைக்கும். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அங்கே வந்தாலும் கட்சியில் மெம்பர் ஆகணுமா ஆகுங்க. ஆனால் கட்சியில் மெம்பர் ஆகிறனாலேயே உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுன்னு எதிர்பார்த்து போய் சேர்ந்தாங்கன்னா பெருத்த ஏமாற்றம் தான் அது. ஏன்னா அவர் சட்டசபையில் சூழ்நிலைச்சிருக்கார், ஸ்டேஜ் அரசியல் மேடையில் இல்லை. அப்போ அவர் பேசின அத்தனையும் செய்தி குறிப்பிலையும் ஏறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் பேட்டி சொல்கிறார், நாங்கள் எந்த இடத்துலையும் எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோங்க. சரி, அது தெளிவாகவே சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அங்கே போய் சேர்ந்தனாலேயே அவர்கள் வழக்குகள் எல்லாம் வந்து நிறுத்தப்பட்டு, இப்போ உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம் போனார் திமுகவுக்கு, போன உடனே டிவிஎஸ்சி கேஸ் வாபஸ். அப்போ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து அன்னைக்கு நம்ம சொல்லலாம், இல்லை என்ன சார் நீங்கள் தூய சக்தின்னு சொன்னீங்களே, என்ன சார் நீங்கள் தூய சக்தி ஆச்சுங்கிறது அப்போ நம்ம கேட்கலாம். இப்போ அவங்க என்னன்னா கட்சியில் வந்து இப்போ ஆன்லைனில் தான் மேடம் அவங்க எல்லாருமே மெம்பர்ஷிப் ஒரு 1 கோடிக்கு மேலே 1.5 கோடிக்கு மேலே மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காங்கன்றாங்க. இது வேற பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கும்
எங்ககிட்ட எல்லாருமே 2 கோடி 1.5 கோடி தொண்டர்கள்ன்றாங்க. ரெண்டுங்கிறாங்க. எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் கட்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய ஸ்கேமா இருக்கும் போல இருக்கு. இதை வந்து எப்படி வந்து இந்த வாக்காளர்கள் திருத்த பட்டியல் வெளியிடுறாங்களோ இது ஒரு அந்த செயல் மாதிரி பண்ணுறது. ஒவ்வொரு கட்சியும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும், ஒரிஜினலா உங்களுடைய தொண்டர்கள் யாரு பட்டியலை வெளியிடுங்கன்னு சொல்லணும். யார் யாரெல்லாம் நம்பரோட போடுங்க, இசிஐ நம்பரோட போடுங்க. எங்கேயாவது வந்து நம்பர் வந்து ஒரு கட்சிக்கு மேல இருந்தா அதெல்லாம் டிஸ்குவாலி அந்த மாதிரி வந்தாதான் ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடியும் ஒரிஜினலா தொண்டர்கள் எவ்வளவு இருப்பாங்க. தொண்டர்கள் இருக்காங்கிறது அன்னைக்கு தான் நமக்கு புலப்படும். யாரு பாருங்க 2 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள் வாக்களிச்சதே இங்க வெறும் 5.25 கோடி தான். அப்போ ஒவ்வொரு கட்சியும் 2 கோடினாக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியல தொண்டர்கள். அப்போ நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன்ல பதியும் போது ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு நிர்வாகிகளை விட்டுருங்க, தொண்டர்கள் யாரு, என்ன பேக்ரவுண்டு, யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. எந்த கட்சிக்குமே இது பொருந்தும். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து எல்லாத்த பற்றியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா, கட்சி தலைவரானா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயா எடப்பாடிக்கு தெரியுமா, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்களுக்கு தெரியுமா, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களை நிர்வாகியாக நியமிக்கப்படும் போது கட்டாயமாக நீங்கள் ஒரு பூத கண்ணாடியை வச்சு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நிர்வாகின்னு போடும்போது அவங்க உங்களுடைய கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டெயின்டட் மினிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு பதவி அதிகாரம் அவங்கள உட்கார வச்சு அவங்க இந்த இடத்துல வந்து ஊழல் பண்ணுனாங்கன்னா நம்ம கட்டாயமாக அந்த கேள்வியை கேட்கலாம். நான் அதனால தான் சொல்கிறேன், தூய சக்திங்கிறது டிரான்ஸ்பரண்டான கவர்னன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடிய கவர்னன்ஸ், 0 டாலரன்ஸ் டு கரப்ஷன். இது இருக்கிற வரைக்கும் அது தூய சக்தின்னு அவங்க சொல்லிக்கலாம். இதில் எங்கேயாவது பங்கம் ஆச்சுன்னா தான் அந்த தூய சக்திங்கிற வார்த்தைக்கு பங்கம் வரும். சரி. இப்போ அப்ப இன்னொரு குற்றச்சாட்டும் வருது. முரசொலியில கூட அதை எழுதியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய்க்கு வந்து நம்பிக்கை இல்லை. தன்னுடன் கூட்டணி சேர்ந்தவர்கள், தனக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் மேல நம்பிக்கை இல்ல. விசிகே மேல நம்பிக்கை இல்ல. கம்யூனிஸ்ட்டுங்க மேல நம்பிக்கை இல்ல. வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மேல நம்பிக்கை இல்ல. அதனால தான் அதிமுகவுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா செய்ய சொல்லி இங்க ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்க வருது. இன்னும் கூட 6 பேர் ராஜினாமா செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காரா? தன்னுடைய ஆட்சி எப்போது கவிழ்ந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறாரா முதலமைச்சர்? இல்லை, இதுதான் நீங்கள் திமுக கொடுத்த சப்போர்ட்டில் தான் இந்த கட்சி திடகாத்திரமாக உட்காந்துருக்கு. 59 எம்எல்ஏக்கள் நீங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டீங்க சார். பாட்டாளி மக்கள் கட்சி 4 பேர் ஓட்டு போடல, பாரதிய ஜனதாவும் ஓட்டு போடல, நடுநிலை. அப்போ இது 64 எம்எல்ஏக்கள் நடுநிலைமை. 234 64 கழிங்க 170, அதில் ஆஃப் பை மார்க் 85 ப்ளஸ் 1 சேர்த்துங்க 86. அப்போ 86 எம்எல்ஏக்கள் அன்னைக்கு வாக்களிக்கும் போது இருந்தாங்கன்னாவே அவங்க வந்து மெஜாரிட்டி. அவங்களுடைய சொந்த கட்சி எண்ணிக்கையே விஜய் அவர்கள் 2வது சீட்டை ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் 107. 10வது குறைக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு, மற்ற கட்சிகள் அந்த அதிமுக டெசன்ட் எல்லாம் சேர்த்து 144 எம்எல்ஏக்கள், 87 எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வேண்டிய இடத்துல 144 பேர் எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன ஒரு திடகாத்திரமான ஒரு பொசிஷன் தாவேக்காக்கு வேணும்? அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நான் அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து தேதி குறித்து நாள் குறித்து நான் வாங்க சேர்த்துக்கிறேன்னா பல கட்சியில் இருக்கக்கூடிய கூடாரம் காலியாயிரும். அந்த மாதிரி அவங்க இன்றைக்கி வரைக்குமே பண்ணலையே. அப்போது எதிர்கட்சிக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிறது பூராமே வந்து ஒரு புழுக்கத்தில் அவங்களால இன்றைக்கி வரைக்குமே ஐயோ நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல. அதனால வந்து நம்பிக்கை இல்லாம அங்கிருந்து ராஜினாமா செய்து வர வர திமுக அதிமுக கூட்டணியும் பாசிபிள் இல்லாம போயிரும்ல. அப்படி ஒரு இடத்தை உருவாக்க நினைக்கிறாரா? அந்த பயத்துல கீது உதயநிதி அவரெல்லாம் எல்லா இடத்துலையும் கல்யாணத்துக்குன்னு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துறாரா இல்லையோ புலம்பிட்டு வந்துடுறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ நம்ம என்னடா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கிறாங்களவுக்குலாம் போனோம், குட்டு வெளிப்பட்டதுக்கப்புறம் அந்த கனவு நிறைவேறாமல் போச்சு. சரி, எப்படி இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல் வந்து இதில் ஒரு அதிமுகவும் நம்மளும் கூட்டணி, ஏன்னா 2 பேருமே வீக்னஸில் இருக்காங்க. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1996 4 சீட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து 47 சீட்டு கம்மியான ஜெயிச்சாங்க. 30 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையில். அதே மாதிரி திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 28 சீட், 23 சீட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 59 சீட்டு. அவங்க 15 வருஷம் பின்னுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் பலகீனத்தில் இருக்கிறோம். எப்படியாவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்தானாச்சும் ஒரு பலப்பற்றுமான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம்னா, அதிமுகவில் இருக்கிறவங்களும் திமுகவில் இருக்கிறவங்களும் எல்லாரும் அங்கே போயிட்டு இருந்தால் நம்ம கூட்டணி போட்டாலும் பிரயோஜனம் இல்லையோன்னு புலம்புறாரான்னு தெரியல. சரி, அதை இல்லை அதையும் சொல்கிறாரு, எதிரி யாருன்னு தெரியாமல் நம்ம தேர்தலை சந்திச்சிட்டோம். நானே பல மாவட்டத்துக்கு போய் நான் விடாமல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். நம்ம வீட்டில் கேட்க மறந்து போயிட்டேன். இன்னைக்கு எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். நெக்ஸ்ட் டைம் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அதுவும் தமிழகத்தை இந்த பேரிடர் காலத்திலிருந்து மீட்க போகிறது திமுக அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன பேரிடர் இப்போ தமிழகத்திற்கு வந்துருச்சு? எதை அவர் சொல்றதா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சினிமாவில் தான் ஒரு டைலாக் வரும், இதானா உன் டக்கு அப்படின்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி ஏன் சார் 76 வருஷ பாரம்பரியமிக்க கட்சி திமுக காரனா யாருன்னு தெரியுமா? திமுக காரனா சும்மா இல்லை, பணங்காட்டு நரி, சலசலப்புக்கெல்லாம் அஞ்சமாண்டன், இவ்வளோ தூரம் நீங்கள் வசனமெல்லாம் பேசிட்டு எங்களுக்கு யார் எதிரினே தெரியாமல் நாங்கள் எலெக்ஷனை ஃபைட் பண்ணுறோன்னா இதை விட பச்சையாக அசிங்கமாக யாராவது பேச முடியுமா மேடம்? இது எவ்வளோ பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையில் திமுக இருந்திருக்கு. நம்ம பார்த்து ஐயோ பாவன்னு சொல்கிறத தவிர வேறு என்ன வழி இருக்குது? அப்போ யார் எதிரின்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா இந்த 76 வருஷமா? அதுதான் இந்த திமுகவுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த டைலாகா? அப்போ எப்பேற்பட்ட விமர்சனம் அவரே வைக்கிறாரு பாருங்க. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணணும், நம்ம யாருன்னு சொன்னோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலையேங்கிறார். அப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயம், நல்ல ஆழமான விஷயம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஓட்டே திமுகவுக்கு விழலை. திமுக காரங்களுடைய வாக்கே திமுக கட்சிக்கு விழலைன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு துர்பாகியமான சூழ்நிலையில் வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரங்களே உங்களை நம்பி ஓட்டு போடலன்னா சார், ஊர் மக்கள் எப்படி சார் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜயும் தாவேகா கட்சியும் பார்த்து நீங்கள் கரிச்சு கொட்டுறதுல என்ன இது இருக்குது? நீங்களே தானே சொல்கிறீங்க நம்ம வீட்டில் இருக்கிறீங்களே நமக்கு ஓட்டு போடலன்னு. அப்போ இதுக்கும் காரணம் விஜய் அவர்களா? அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களே வாழ்க்கை உங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களே உங்களை நம்பி ஓட்டு போடலங்கும் போது யாரை குறை சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவினுடைய அரசியல் இந்த 76 ஆண்டு காலத்தில் எப்படி சரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அது இவங்க உதயநிதி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அதற்கு சான்று. இது எவ்வளோ பெரிய ஒரு சுய விமர்சனம் இல்லையா இது? எதிரி யாருன்னே தெரியாமல் நம்ம சண்டை போட்டோம்னா இதை விட ஒரு அப்பட்டமான சுய விமர்சனம் தேவையா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்போ என்னதான் கட்சி நடத்திட்டு இருந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? 76 வருஷமா? நேற்று யாராவது கட்சி ஆரம்பித்து யார் எதிரின்னு தெரிலனா பரவாயில்ல, 76 வருஷ கட்சி நீங்கள் எவ்வளோ பெரிய உஸ்தாதுன்னெலாம் நீங்கள் பேசிக்கிறீங்க. உங்களுக்கே எதிரி. அது நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்து சொல்லிட்டு இருந்தோம் மேடம். இவங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் சண்டைன்னு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்பயே கேட்டோம், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு என்ன சண்டை? இப்போ நடக்க போகிறது வந்து சட்டமன்ற தேர்தல். அப்போ இவங்க வந்து இல்லைங்க விஜயெல்லாம் ஒரு கட்சிங்களா, தாவேக்காலாம் ஒரு கட்சிங்களா அப்படின்னு நீங்கள் புறக்கணிக்க பார்த்தீங்க. நீங்கள் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டு போச்சுங்கிற கதையில் நீங்கள் இருந்தீங்க. மக்கள் அப்படி இல்லை. மக்கள் நல்லா கண்ணை திறந்து எல்லாம் யார் என்ன எவர் ஏதுங்கிற எல்லாத்தையும் பார்த்து வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அவர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து அவர் வந்து செல்ஃப் ரெட்ராஸ்பெக்டிவாக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அவர் வந்து பெரிய அளவுக்கு அவர் தன்னைத்தானே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரி. அதே நேரத்தில் தாவேகா திமுகவிலிருந்தும் வந்து ஆட்களை இழுக்க பார்க்கிறது, அங்கேயும் குதிரை பேரம் பண்ணுறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் மிரட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் அவரே சொல்கிறாரு. வந்து நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் பணிய மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். அவரை கைது பண்ணுறதும் ஒரு அரசியல் பழிவாங்கும் ஒரு நடவடிக்கை தான். நாங்கள் சட்டப்பேரவையில் பேசிட்டோம் அதனால் பண்ணுறாங்க, இங்கே வந்து அதெல்லாம் ஒவ்வொன்றா அவங்க அடுக்கிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி அது கைதே தேவையில்லாத ஒன்றோ, ஏன்னா அன்றைக்கி நைட்டே அவர் வந்து வெளியில வந்துட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஜாமீன்ல. சார் இப்போ என்ன இப்போ அதில் வந்து ஒரு பலன் கிடைச்சிட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை தாவேக்காவை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த கைது நடந்திருக்கிறதா? பாருங்க நாங்கள் திமுகவிலேயே ஒரு முன்னாள் ஒரு அமைச்சரையே நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இதை செஞ்சிருக்காங்களோ அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? நடிகராக இருந்தவர் நடிப்பை நிறுத்திட்டு அரசியல்வாதியாக மாறிட்டார். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க பூரா நடிகராக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இவர் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதுங்கிறது வந்து ஒரு தேவையற்ற கைது தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவதூறுங்கிறது 1000 பேர் 1008 நாட்டில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அவதூறு பேசுகிறீங்களெல்லாம் கைது பண்ணிங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் இந்த கைதுங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் 20ஆம் தேதி பேசுகிறார். ஆனால் பல பேர் வந்து பேசுறது என்னன்னா, ஒருமையில் பேசினா என்ன தப்பா, இதிலெல்லாம் ஒருமையில் யாரை தான் பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க. ஒருமையில் பேசுகிறாங்கன்னு இல்லை. அவர் வந்து ஒரு நடிகையோட சம்பந்தப்படுத்தி அது வந்து அவர் நடிகையோட ஜாலியாக அவரோட வீட்டில் ஜாலியாக இருந்திருப்பாருங்கிறதெல்லாம் பச்சையாக பேசுகிறார். அவர் வந்து ஒருமையில் பேசல, பச்சையாக பேசுகிறார். அப்போ இதை சொல்லாமல் ஒருமையில் பேசுனதுக்கெல்லாம் கைதாகும் போது இதுக்குமே கூட கைது பண்ணணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. என்ன காரணத்தினால கைதுனா 20ஆம் தேதி இந்த மாதிரி பேசுகிறார். அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாரு, நாங்கள் சட்டசபையில் நின்று எந்திரிச்சு கேள்வி கேட்டனால எங்களை மிரட்டி பார்க்குறாங்கன்றார். கரெக்டாக மேடம்? இவர் அந்த 20ஆம் தேதி பேசின பேச்சில் அஸ்டின் அவர்களை தான் குறிப்பிடுறாரு. அஸ்டின் அவர்கள் வந்து கேள்வி கேட்டு அவரை பார்த்து கை நீட்டி பதில் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இவர் வந்து நடிகையோட ஜாலியாக அவரோட வீட்டில் ஜாலியாக இருந்திருப்பாருன்னு சொல்லி இவர் சொல்கிறார் மேடையில் தான்.
அப்போது சட்டசபையில் பேசுனதுக்காக கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேடம், யாரை மேடம் கைது பண்ணியிருக்கணும்? அஸ்டினை பண்ணியிருக்கணுமா, இவரை பண்ணியிருக்கணுமா? அஸ்டின் வீட்டுக்கு போயிருக்கணும். அஸ்டின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நக்கல் நையாண்டி விமர்சனம் பண்ணினது பூரா யார்? லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி. அஸ்டின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லீடர் ஆஃப் அப்போசிஷன் வீட்டுக்கு போயிருக்கணும். அப்போ எங்கேயாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறது வந்து எங்கேயாவது உண்மையாக இருக்குதா? அப்போது இந்த இடத்துல ஏன் அவர் கைது செய்யப்படுறாருன்னா, 20ஆம் தேதி நடந்த இன்சிடெண்ட்டுக்கு வழக்கு பதிவு செய்யப்படுது. 23ஆம் தேதி அவங்க வந்து சம்மன் பண்ணுறாங்க, அவரை போகலை. அதுக்கப்புறமும் ஒரு சம்மன் பண்ணுறாங்க, போகலை. இந்த டைமில் என்ன பண்ணுறாரு, அவர் கோர்ட்டில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணுறாரு. யார் அப்ளை பண்ணுறது? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அப்ளை பண்ணுறாரு, வேறு யாரும் அப்ளை பண்ணல. ரிஜெக்ட் ஆகிடுது. சார், நீங்கள் வந்து உங்களை சம்மன் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பார்க்குறதுக்கு எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில்? இப்போ இவர் நம்ம முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் மேலே வழக்கு வந்துச்சு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே ஃபைல் பண்ணி இதே மாதிரி அவருக்கும் சம்மன் செய்யப்பட்டது. போனார், போய் அவங்க கேட்ட கேள்விகளாம் என்னென்னலாம் சொன்னேன், என்ன கேட்டாங்கங்கிறதெல்லாம் சிவசங்கரன் அவர்கள் வெளியே வந்துட்டு பத்திரிக்கை பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் எங்கேயாவது கைது பண்ணாங்களா? இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போயிட்டார். ஆன்டிசிபேட்டரி பெயில் போன உடனே ஜட்ஜே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஏன் சார் 7 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கீங்க, 7 தடவை, உங்கள் வயசு என்ன, இப்படிலாம் நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்டிசிபேட்டரி பெயிலை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இந்த ரிஜெக்ட் பண்ணனால போலீஸ்க்கு வந்து அது ஒரு அப்பரண்டாக மாறிடுச்சு. சரி, அப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயிலை போட்டிங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் கைது பண்ணுறோன்னு பண்ணாங்க. இது தேவையில்லாத கைது. ஆனால் இது கைது வரைக்கும் போனதுக்கு காரணம் யாருன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். நீங்க அரஸ்ட் பண்ண சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுன்னு தொடர்ந்து பேசப்பட்டு வருது. தொடர்ந்து நிகழ்வுகளும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த பக்கம் வைக்காம இந்த பக்கம் வச்சிருக்கா காவல்துறை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் உடனே ரிஜெக்ட் ஆன உடனே போய் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்க கவனம் எங்க இருக்கிறது, எங்க குற்றம் நடக்குதோ அங்க இல்ல இந்த மாதிரியான வழக்குகள் மீது கவனம் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கைதுங்கிறது தேவையில்லை. நான் மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இது தேவையில்லை. அவர் வச்சது பொய் குற்றச்சாட்டு. அவருக்கு ஜான் பிரிட்டோ, இந்த ஜான் பிரிட்டோ யார், இன்னொரு ஜான் பிரிட்டோ யாருன்னே தெரியாமல் பேசிட்டார். நம்ம அப்படி இருக்கீங்கள கூட நீங்கள் வழக்கு தொடர்ந்து அவங்கள வந்து நீங்கள் ஆன்டி டெஃபமேட்டரி கேஸை போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இழுத்துட்டு வாங்க, நீங்கள் கோர்ட்டில் பண்ணிக்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் இந்த போலீஸ்க்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டு கொடுத்தது யாருன்னா இவருங்கிறது தான் பார்வை. அடுத்தது நீங்கள் சட்டம் ஒழுங்கு வந்தீங்கன்னா மேடம், இதே வந்து திமுகவினுடைய ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த திருமதி கீதா ஜெயின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறாங்க. கடந்த வருடத்தில் 6999 போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்டு சர்வைவலாக இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தோன்னு பேசுகிறாங்க. அப்போது ஒரு வருஷத்தில் 6999 போக்சோ வழக்குகள்னா மேடம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்தான். அதை 12ஆல் வகுத்தீங்கன்னா 583 வழக்குகள் ஒரு மாதத்துக்கு போக்சோ. திமுகவினுடைய ஆட்சியில் ஒரு நாளைக்கு சராசரியாக 20 போக்சோ வழக்குகள். இப்போ கூட அவங்க பேசும்போது என்ன பண்ணுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட இந்த 37-38 நாளில் வந்து 175 போக்சோ வழக்குகள்ன்றார். நான் கேட்குறேன் மேடம், ஒரு மாதத்துக்கு 583 போக்சோ வழக்குகள்ங்கிறது அதிகமான வழக்குகளா? 37-38 நாளில் 175 எது மேடம் வழக்குகள் அதிகம்? அது 583 தான். 2 மடங்கு குற்றங்கள் குறைச்சிருக்காங்க. இதை பாராட்டணுமா இல்லையா? 37 நாளில் நீங்கள் 175 போக்சோங்கிறது உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு கேள்வி கேட்குறீங்க, நியாயம். இப்போனாச்சுக்கு வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது இப்போனாச்சுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே உங்கள் ஆட்சியில் மாதத்துக்கு 583 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கும் போது அந்த நம்பர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அப்போ அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளே கேள்வி கேட்கலாம். என்ன சார் நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் இப்படி சொன்னீங்க, உங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமாக தானே ஆயிருக்குன்னு. 583 மாதம் இருந்ததை வந்து நீங்கள் 3ல் 2 மடங்கு குறைஞ்சிருக்குல்ல, இதை ஏன் பாராட்டுறதுக்கு மனசு வரலையா? அப்போ ஒரு புயல் அடிக்குது மேடம், ஒரு ஊரில் ஒரு சுனாமி அடிக்குது. சுனாமி நேத்தோடு நின்று போச்சு. இன்னைக்கு காலையில் ஊர் பூரா சுற்றி நல்ல முழுகின மாதிரி சுத்தமாயிருமா ஊர்? அந்த பாதிப்பிலிருந்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் இல்லையா? அப்படி இருந்தும் இன்றைக்கி இப்போ நம்மளை மாதிரி ஆட்களினுடைய பார்வை என்ன, ஒரு போக்சோ வழக்குகள் கூட பதிவாகக்கூடாதுங்கிறது தான். ஆனாலும் இப்போ நீங்கள் அந்த எப்படி வந்து ஒரு புயல் அடித்தோ சுனாமி அடித்து முடிஞ்சால் உடனே ஊர் சுத்தம் ஆகிடாது. அதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அந்த முயற்சியில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் ஈடுபட்டுருக்கு. அதுலேயும் அவங்க காலத்தில் பதிவான வழக்குகளை விட இன்றைக்கி வந்து 66% குறைஞ்சிருக்குது வழக்குகள். அப்படி தான் நான் பார்க்குறேன்.
அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் சீமானுடைய சந்திப்பு 2 தடவையும் நிகழ்ந்திருக்கிறது. 2 ஃபங்ஷன்லன்னு பார்க்குறோம். ரொம்ப வளவளாவி ஒரு இதில இருக்காங்க. எப்படி அங்க அங்க ஒரு ஏதாவது கூட்டணி ஏன்னா இந்த சைட்ல இருந்து கூட்டணி கட்சிகள்லாம் போயாச்சு. அப்படின்றத அவங்களே உறுதிப்படுத்திட்டாங்கன்றத பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இங்க உருவாகுது. ஏன்னா பொது வேட்பாளர்ன்லாம் பேசுறாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? என்ன தாக்கத்த ஏற்படுத்தும் அரசியல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க வந்து சீமானவர்களை வந்து பொது வேட்பாளராக நிறுத்தலான்னு இவங்க முயற்சி பண்ணால் கூட சீமானவர்கள் இதுக்கு ஒத்து வர மாட்டார். ம். அவர் வந்து இதுக்கு உடன்பட மாட்டார். என்ன காரணம்னா, அவருடைய அரசியல் இதுவரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் அரசியல் பண்ணினது இந்த இரு பெரு திராவிட கட்சிகளை எதிர்த்தான அரசியல் தான். பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக இந்த 4 பிரதான கட்சிகளை எதிர்த்து தான் அவருடைய அரசியல். பல பேர் இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட வந்து உங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து ஏறிக்கிட்டே வருது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு கூட்டணி வச்சு சட்டசபைக்கு போகணுங்க போகிற அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னுடைய பயணம் என்னுடைய காலம் நம்பி தான், என்னுடைய உயரம் என்னுடைய உயரம் தான், நான் அடுத்தவன் தோல் மேலே ஏறி என் உயரத்தை காமிக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து சீமான் அவர்கள் வந்து இவருடைய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் இறந்தபோது கூட வீட்டுக்கு போயிட்டு வந்தார், விசாரிச்சுட்டு வந்தார். பெரிய அளவுக்கு அதெல்லாம் விமர்சனமாக்கப்பட்டது. அவரே ஏன்னா சீமான் அவர்களுடைய தந்தையார் இறந்தபோது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க அமைச்சர்களை அனுப்பிச்சி வச்சு அந்த ஒரு தனி மனித உறவுங்கிறது வேற. இப்போ இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் துறைமுகம் அவர் காஜான்னு நினைக்கிறேன் அவர் பேரில், அவருடைய வீட்டில் தான் கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்பயே அவர் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்குறாரு அவர், அவங்க சீமானுடைய ஒய்ஃபை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காளிமுத்து டைம்ல இருந்து தாய்மாமன் சீருங்கிற, ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து காளிமுத்து அவர்களுடைய பேச்சை கேட்டு தான் மதுரை அந்த மாடவயசியில் வந்து அவர் பாத்திர கடை வச்சிருக்கும் போது அது அந்த அரசாங்க மீட்டிங்கெல்லாம் போடுவாங்க. அப்போ வந்து ஐயா காளிமுத்து அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு அவரால் கவரப்பட்டு அவர் கூட தொடர்பு ஏற்பட்டு தான் அவர் வந்து அதிமுக கட்சிக்கு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து காளிமுத்துனுடைய இது தானே, மருமகன் மாதிரி தானே இவர். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு அவர் போய் செய்கிறார். அப்போ நம்ம இதில் வந்து அரசியல் நிலைப்பாடு எதிர்நிலைங்கிறது வேற, தனி மனித உறவுங்கிறது வேற. இப்போ விஜய் அவர்கள் கூட இந்த திமுகவையும் அதிமுகவையும் தோற்கடிச்சு தான் ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அவரும் போய் பார்க்குறாருல. அப்போ அந்த ஒரு தனி மனித மாண்புங்கிறத வந்து நம்ம அரசியல் கூட முடிச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை. சீமான் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு வந்து ஒரு பொது வேட்பாளராக அவங்க அறிவித்து அவர் போனார்னாலும் அதோட அவருடைய அரசியல் காலி ஆகிடும். அப்போ அதை தான் இவ்வளோ நாள் அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தார், எல்லாரும் என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து தனியாக நின்னாங்க, ஒரு காலப்போக்கில் நிற்க முடியாமல் போய் இந்த கட்சிகளை வந்து கரைஞ்சிட்டாங்க, நானும் அவங்கள மாதிரியே போகணுமா சொல்லுங்கன்னு மக்களை பார்த்து நம்மளையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து ஒரு பெரிய பை எலெக்ஷன் தான். இது ஒன்றும் பெருசாக இதில் ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டி என்னங்கிற மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்காக போய் அவர் வந்து திராவிட கட்சிகளோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு பொது வேட்பாளராக போவாருங்கிறதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு புலப்படலை. அந்த மாதிரி அவர் போகவும் மாட்டாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவங்க கூப்பிட்டாங்கன்னா கூட சீமான் அவர்கள் போக மாட்டார். ரைட். அப்போ இந்த சைடில் அதிமுக சைடில் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறது, போகிறவங்கெல்லாம் போட்டு நல்ல விஷயம் தான், இவங்கெல்லாம் போனால் பெரிய ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா இங்கே அப்படின்னு கொண்டாடுறாங்க மக்கள். பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் பட்டாசு வெடித்து இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தத்தில் இது சொல்ல, இது உண்மையிலேயே இது வந்து என்ன அதிமுகவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட இது தொடர்பாக வேதனையோ வருத்தமோ இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை பற்றி யோசிக்கவே இல்லையா? என்ன மனநிலையை காட்டுறதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் முன்னே முடிவு பண்ணிட்டாரா? இந்த முதல் மரியாதையில் தான் ஒரு பாட்டு வரும், உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன்னு ஒரு டைலாக் பாட்டில் வரி வரும். அந்த மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் மேடம், இப்போ வந்து இப்போ இங்கேருந்து ஒரு 1000 பேர் வெளியே அதிமுகலேருந்து வெளியே போகிறாங்கன்னா அந்த 1000 ஓட்டு போச்சு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டில் குடும்பம் இருந்தாங்கன்னா கூட ஒரு 2 ஓட்டுன்னு வச்சிங்கன்னா கூட 2000 ஓட்டு போச்சு. இல்லை அவங்களால தனிப்பட்ட ஆட்களாக பார்க்குறாங்க. சரி, தனிப்பட்ட ஓட்டுனே வச்சுங்க, 1000 ஓட்டு போச்சு இல்லை? இப்போ இந்த 1000 ஓட்டு இன்னைக்கு தாவேக்காக்கு போகுதுன்னு வச்சுங்க, இந்த 1000 ஓட்டு தாவேக்காக்கு கெயின் தானே தனிப்பட்ட முறையில்னாவே. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கிறீங்க, ஒவ்வொரு வாக்குக்கும் தானே மேடம் எல்லாருமே அவங்க போய் உழைக்கிறாங்க வருஷம் பூராமே. அப்போ வந்து நீங்கள் போகும்போது அவங்க வெளியே போயிட்டாங்களேன்னு நீங்கள் ஸ்வீட் எடு கொண்டாடுறீங்க. இதே பாருங்கள், இவர் தாவேக்கால வந்து சேர்ந்து போனது, இப்போ விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஊருக்கு போகும்போதுக்குள்ளார எல்லாருமே சேர்ந்து குறை பண்ணாங்க, அவரை பூராமே வந்து ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ பாருங்கள், தாவேக்கால சேர்ந்து போனோடனே லைனாக மக்கள் நின்று பொம்பளைங்க பூரா ஆரத்தை எடுத்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க கரூர் விஜயபாஸ்கருக்கு. அப்போ இதில் வந்து எது வந்து நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிறது? அப்போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சிங்கும் போது யூ கேனாட் ரன் அன் ஐடியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே இருக்க முடியாது. அப்போ உங்களுடைய கண்ட்ரோல் நீங்கள் என்ன வச்சுக்கலாம்? இப்போ நான் அதை தான் விஜய் அவர்களுக்கு கூட நான் தான் சொல்கிறேன், உங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
எல்லாம் சேர்றவங்க பூரா புனித ஆத்மாக்களாக இருப்பாங்கங்கிற அவசியம் கிடையாது எந்த கட்சிக்குமே. ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்கள் ஆட்சியில் ஒரு சல்லி பைசா கூட வந்து ஊழல் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு முதலமைச்சர்னால முடியணும். அதுதான் அந்த கண்ட்ரோல், அதுதான் வந்து அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி. அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் யார் வேணால் கட்சியில் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த இடத்துலையும் அந்த ஊழல்ங்கிறது நடந்துடக்கூடாது. சரி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் அதிமுகவில் போகிறவங்க பூரா துரோகின்னா யார் தான் உண்மையான தொண்டன்? இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு 3 பேர் போனாங்க மேடம். அப்போ என்ன சொன்னாங்க? இந்த 3 பேரும் துரோகிகள், மீதி இருக்கிறவங்களாம் பாருங்கள் உண்மையான தொண்டர்கள். அடுத்தது இசக்கி சுப்பையா போனார். இந்த நல்ல தொண்டர்கள் லிஸ்ட்டில் இருந்து ஒரு பேரை தூக்கி அந்த துரோகி லிஸ்ட்டில் ஆட் பண்ணு. அடுத்தது விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணார். இந்த இதில் அடிச்சுட்டு இந்த பேரை தூக்கி அந்த லிஸ்ட்டில் போடுனீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? கரூர் விஜயபாஸ்கர் போனார், அடிச்சுட்டு தூக்கி போடு. வைகை செல்வன் போட்டார். அப்போது இந்த நல்ல தொண்டர்கள் நீங்கள் சொன்ன ஆட்கள் தானுங்க. நீங்கள் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நல்ல தொண்டர்கள் லிஸ்ட் இல்லைல்ல. இப்போ தானே தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் தானே ஆகுது. அப்போ உங்களுக்கு நாளுக்கு நாள் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் துரோகிகள் லிஸ்ட்டில் போய்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் நல்லவங்கன்னு வச்சிருக்கிற லிஸ்ட்டு நீங்கள் சீர்தூக்கி பார்க்காத லிஸ்ட்டா? அப்போது நீங்கள் போகிறீங்க பூரா போங்க, எனக்கு என்ன கவலைன்னாக்கா அது வந்து அரசியலுக்கு உகந்ததல்ல. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பரிசுத்த ஆத்மாக்களாகவும் இருக்க முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு அவங்க திமுக கூட போய் கை சேர்த்தது எங்களுக்கு பிடிக்கல. இதைத்தான் திருப்பி திருப்பி அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ கூட நாங்கள் என்ன சொன்னோம்? அங்கே போய் கை கோர்த்துக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம்ல. இவ்வளோ நாளாக 53 வருஷமாக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? தீய சக்தி திமுகன்னு சொல்லி அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு தானே சார் அரசியல் பண்ணணும். அப்போ அவங்கள வந்து நீங்கள் அவங்களுடைய ஆதரவில் முதலமைச்சர் ஆகிறத விட நம்ம ஆதரவை ஏன் வந்து தாவேக்க? ஏன்னா இன்றைக்கி திமுகவை தோற்கடிக்கணும்னு தான் நம்ம அரசியல் களமாடணும். அதே வேலையை இன்றைக்கி விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு, நம்மளை விட சிறப்பாக செஞ்சுருக்காரு. அப்போ ஏன் வந்து அவருக்கு நம்ம ஆதரவை கொடுக்கக்கூடாதுங்கிறது இந்த டிசன்ட் எம்எல்ஏஸ்னுடைய வாதம். சரியான வாதம் தானே இது? அப்போ நீங்கள் முதலமைச்சர்னா நானே தான் இருப்பேன், அதுவும் திமுகவினுடைய ஆதரவில் நான் ஆகலான்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு வந்து இந்த நபர்கள் வெளியே வரும்போது அவங்க துரோகிகள் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நம்ம ஏற்றுக்கணும்? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே போன லிஸ்ட்லேருந்து இன்றைக்கி இருக்கிறது பூரா உண்மையான தொண்டர்கள் லிஸ்ட்டு. அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்தால் தான் தெரியும் யார் இந்த லிஸ்ட்டில் இருந்து துரோகிகள் லிஸ்ட்டு போகிறாங்க. சனிக்கிழமை தான் இந்த லிஸ்ட்டு வந்து அப்டேட் செய்யப்படும். அப்போ இது வந்து உண்மையாலுமே வந்து அதிமுக நின்று சீர்தூக்கி பார்த்து என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதை எடுக்காமல் வந்து போகிறவங்களை பூரா துரோகிகள்னு சொல்கிறது, இல்லை வந்து தாவேக்கா எங்கள் ஆளுங்களை பூரா இழுக்கிறாங்கன்னு சொல்கிறது எப்படி மேடம்? இன்றைக்கி யார் வந்தாலும் கட்சியில் வந்து வாங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் போயிடுவாங்களா? அப்போ ஒருத்தர் இன்விடேஷன் கொடுக்குறாருங்கிறனாலவே எல்லாரும் போய் சேர்ந்துருவாங்களா? அப்படி நடக்காது அது. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஏன் வந்து அவங்க தாவேக்கால போய் சேர்றாங்கங்கிறத விட என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏன் இவங்கெல்லாம் அதிமுகலேருந்து வெளியேறாங்கங்கிறதா முதல் கேள்வியாக இருக்கணும். அந்த கேள்வியை யோசித்து அவங்க பதில் கண்டுபிடிச்சாங்கன்னா அதிமுகவுக்கு அது நல்லதுன்னு நான் பார்க்குறேன். சரி. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் ஊழல் வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் எல்லாரையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்க, ஊழல் நடக்க விடாமல் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து அங்கே பொதுச் செயலாளர் மீதே ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, ஆனந்த் அவர்கள் மீது வருது. இந்த அரசு வழக்கறிஞர் இதில் நியமனத்தில் வந்து இந்த மாதிரி காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பிலிருந்தே ஒரு நிர்வாகி வந்து ஒரு வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. இது வந்து குற்றச்சாட்டு வந்து என்ன ஏதுங்கிறத வந்து சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா அந்த கட்சியை வந்து தலைமை தாங்கிறவர் இவர் விஜய் அவர்கள். அவர் வந்து தினசரி கட்சியினுடைய நடவடிக்கைகள்லாம் கவனிச்சுக்கிறது திரு ஆனந்த் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுங்கும் போது இது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டில் என்ன ஏதாவது முகாந்திரம் இருக்கா, எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்கங்கிறத சீர்தூக்கி பார்த்து கட்டாயமாக இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய் அவர்கள் இருக்குது. உண்மையான பட்சத்தில் கட்டாயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இது வந்து பொய்யான குற்றச்சாட்டா, அது ஏன் பொய்யான குற்றச்சாட்டு எப்படிங்கிறத மக்களுக்கு அவங்க விளக்கணும். கட்டாயமாக இதை செஞ்சாங்கன்னா தான் தாவேக்காக்கு அது நல்லது, இல்லைன்னா சிக்கலாயிடும் அவங்களுக்கு. அதே மாதிரி கட்சி மீதே ஒரு கண்ட்ரோல் இருக்கா கட்சியோட நிர்வாகிகள் மீது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா அப்பப்போ பேசுகிற இப்போ நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஆளுநர் பற்றி ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கரூர் விஷயத்தை பற்றி வந்து ஒரு கணக்கு தீர்க்கப்படும்னு பேசுகிறார். அது தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் திமுக வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மனுவே தாக்கல் பண்ணியிருக்காங்க. கரூருக்கு போனாலும் அவர் அந்த குடும்பத்தினரெல்லாம் பார்ப்பாரா, இல்லை அதுக்கே ஒரு செக் வருமா, விஜய் அவர்கள் சந்திக்க முடியுமான்ற அளவுக்கு அதில்
அந்த மனுவில் படித்து பார்க்கும்போது விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு இப்போ இவர் பதில் பேசாததுனால, இவர் யாரையும் சந்தித்து எதுவுமே சொல்லாதனால, இப்போ அவங்கவங்க முடிவெடுத்து அங்கங்கே அவங்கவுங்களுக்கு தோணுனதை பேசுகிறாங்களா? ஒரு என்டையராக ஒரு கண்ட்ரோல் இன்னும் தேவைப்படுதா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமைச்சர் பெருமக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான அவங்கவுங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இது வந்து அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் நம்ம பார்த்தோம். யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே பேசினாங்க. அப்போ தான் நமக்கு வெளியவே தெரிஞ்சது, ஓ இவங்கெல்லாம் யார் யார் எப்படிப்பட்ட ஆளுங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு தாவேக்கா போயிடக்கூடாது. அதனால அமைச்சர்கள் ஆரம்ப காலத்தில், ஏன்னா ஒரு தலைவன்கிறவங்க என்னென்னா தான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, தன் கீழே இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் வளர்த்துறது தான் தலைவர். அந்த வகையில் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் தைரியமாக, ஏன்னா யாருமே பழுத்த அரசியல்வாதிகள் கிடையாது, வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டை பேசி பண்ணுறது பூரா உண்மையாலுமே வரவேற்கக்கூடியது. ஆனால் சில வார்த்தைகளை வந்து அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. என்னென்னா இது அரசியல் மேடை மட்டும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய உறுப்பினராகவோ ஒரு பொறுப்பாளராக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு அமைச்சராகவும் இருக்கீங்கும் போது சில வார்த்தைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டூன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த வார்த்தையை பேசுகிறோமே, இந்த வார்த்தையை பேசலாமான்னு கொஞ்சம் யோசிச்சு பேசினாங்கன்னா போதும். அதுக்காக வந்து அவங்க அமைச்சர் வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் பேசணுங்க அந்த கருத்து இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது. அவங்களும் எவ்ரிபடி இஸ் அ ஃப்ரீ திங்கர். ஆனால் சில காத்திரமான வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது நம்மளை கட்சியும் பாதிக்கும், நம்ம கட்சியினுடைய தலைவரினுடையும் பாதிக்குங்கிறத அந்த மந்திரிகள் வந்து உணர்ந்து அதற்கு உண்டான வகையில் அவங்களுடைய பேச்சை வந்து, ஏன்னா சில பேர்லாம் எக்ஸ்டம்போவில் பேசுகிறாங்க. எக்ஸ்டம்போவில் பேசுகிறது நல்லது, பட் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சில நேரத்தில் வந்து வார்த்தைகளை வந்து கொட்டிடுறாங்க. சில வார்த்தைகள்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இப்போ கரூர் வந்து இவங்க வந்து வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கொடுக்கலாம் தாராளமாக. இல்லை அவங்க சாட்சிகள் அப்படின்னு அந்த மனுலேயே அதுதான் போட்டிருக்காங்க. இல்லை அது சாட்சிகள். அப்போ சாட்சி வந்து இப்போ வேற பக்கம் திரும்பிடும். அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சொல்லுவாங்க, குற்றச்சாட்டு ஆட்டோமேட்டிக்காக வைப்பாங்க. ஸோ அப்படின்னா அது தடுக்கப்படணும் அப்படின்ற, இல்லை அதாவது அச்சுறுத்துறாங்க அப்படின்ற. இல்லை அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில், கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இது வந்து ஜீவோ மூலியமாக அந்த வேலை போகணும், ரேண்டமாக போகக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலியமாக ஒரு வேலை வந்து பண்ணணும். அதே மாதிரி அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த க்ரைட்டீரியா இருக்குது பாருங்கள், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அது வந்து யூனிஃபார்மாக இருக்கணும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எந்த அடிப்படையில், எந்த தகுதியின் அடிப்படையில் யாருக்கு என்ன வேலை கொடுக்கப்படுதுன்னு. அடுத்தது, நாளைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன காரணத்தினால எதுக்காக இவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறது கேட்டாலும் அதனுடைய அத்தனை விவரங்களையும் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கும் இவங்க அத்தனையும் தயாராக வச்சுருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சில பேர் சொல்கிறது, கோர்ட் வந்து சப்ஜுடிஸாக இருக்குது, அப்போ வந்து இவர் கரூரை பற்றியே பேசக்கூடாது. அப்படிலாம் இல்லை, பேசலாம். நீங்கள் இன்றைக்கி வந்து இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். எப்படி வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்க முடியும்? எங்கேயாவது வந்து இவர் கோர்ட்டை வந்து விமர்சிச்சிருக்காரா, இல்லை கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து விமர்சிச்சிருக்காரா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் அந்த கரூர் இன்சிடென்ட்டில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அதில் ஏகப்பட்ட வசைபாடல்கள் ஐயா விஜய் மேலே இருந்தது. அதை வந்து திமுககாரங்க கொண்டாடி தீத்தாங்க அப்போ. ஆனால் அன்னைக்கு கூட வந்து தாவேக்காலேருந்து ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் வெளிப்படையாகவே வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து விமர்சிச்சிருந்தாங்க. எந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் சொன்னீங்க? அதாவது லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ப்ரொப்ரைட்டரினே அந்த வார்த்தையை பயன்படுத்துனாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கூட அன்றைக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர், அன்றைக்கி கட்சி தலைவர், அவங்க ஆஃபீஸில் பேசும்போது கூட சுப்ரீம் கோர்ட்டு உங்களை இந்த மாதிரி சொல்லுதுன்னு வச்சுட்டு இந்த வாயை வச்சு சிரிச்சாரே ஒழிய தன்னுடைய விமர்சனத்தை சொல்லலை அவர். சுப்ரீம் கோர்ட்டு உங்களை பார்த்து கேட்குறாங்கன்னு தான். அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் அவர்களுடைய ஆரம்பத்துலேருந்து அவருடைய சினிமா பிரச்சனையாகட்டும், அவருடைய மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் இஸ் அ வெரி மச் லா அபைடிங் சிட்டிசனாக தான் தெரிகிறார். எதாக இருந்தாலும் அந்த கோர்ட்டுன்னு சொல்லும்போது அதற்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதான். அதை மீறி எந்த இடத்துலையும் அந்த கட்சிக்காரங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கோர்ட் இருக்கிறனாலவே அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுங்கிறது இல்லை. அப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன இருக்கணும்? நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கணும், இல்லைனா கோர்ட்டையோ ஜட்ஜையோ இல்லை வந்து நீங்கள் இன்டிமிடேட் பண்ணுற மாதிரியா இருக்கணும். அதாவது வந்து சாட்சிகளை, எந்த இடத்துலையும் சாட்சிகளை அவர் இன்டிமிடேட் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு, காவல்துறையை திமுக இப்படி பயன்படுத்துச்சுங்கிறார். காவல்துறையை கூட குற்றம் சொல்லலை அவர். காவல்துறையை வச்சிருந்த திமுக அவங்களை எப்படி பயன்படுத்துச்சு. அப்போ அதுதானே ஒழிய அவர் அந்த கடைசீட்டில் சில வார்த்தைகள் பேசினதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். ஸோ அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து சில பேசுகிறாங்க, பேசும்போது பேசலாம்.
ஒரு மினிஸ்டராகவும் நீங்கள் இருக்கீங்க. அந்த மினிஸ்டராக இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போடாதீங்க அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் மினிஸ்டர். உங்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேர்த்துக்கும் யூ ஆர் அ மினிஸ்டர். அப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுட்டு சில வார்த்தைகளை வந்து அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுடைய பேச்சு மக்கள் மத்தியில் இன்னும் வீரியத்தோடு போய் சேருங்கிறது என்னுடைய பார்வை. சரி, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரிடம் 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரே நாள்ல போய் மனு கொடுத்துருக்காங்க. இது இப்போ ஆளுநர் வந்து ஏன்னா ஆரம்பத்திலேயே குதிரை பேரம்ன்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி தான் பதவியேற்பே ரொம்ப தாமதமானதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதே குற்றச்சாட்டோட போயிருக்காங்க. இன்னொரு முக்கிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. விஷ்ணு ரெட்டியும், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் எல்லாம் வந்து அமைச்சரவை கூட்டத்திலேயே கலந்துக்கிறாங்க அப்படின்றது. அது வந்து ஒரு நிச்சயமா ஒரு நியாயமான குற்றச்சாட்டு. அந்த அஃபிஷியல் சீக்ரசி ஆக்டுக்கு எகெயின்ஸ்டா தானே, யாரும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அங்கே கலந்து கொள்வது அப்படிங்கிறது குற்றம் தானே. இதை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறதும், ஆளுநருக்கு இதில் எந்த அளவிற்கு தலையிடக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? ஆளுநர் தலையிடுவாரா, நடவடிக்கை எடுப்பாரா, எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 3 கட்சி போனதில் வந்து இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளைண்ட் வந்து பிஜேபி வைக்கல. ஏன்னா அதை வைக்க மாட்டாங்க, அவங்க வைக்க மாட்டாங்க. எப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, நம்ம எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது. அதனால் அவங்க அந்த நடவடிக்கை வைக்கல. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவருடைய அட்வைசர்ஸ் வந்து கேபினெட் மினிஸ்ட்ரி நடக்கும்போது கலந்துக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டை வந்து அவருக்கு வைக்கிறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு, ஏன் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் இங்கே வந்து சொல்கிறீங்கும் போது, இல்லை நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனல் ஹெட்டுக்கிட்ட நீங்கள் கவர்னர்கிட்ட முறையிட்டீங்களான்னு கேட்பாங்க, அதனால் நாங்கள் வந்து வி ஆர் கிரியேட்டிங் செட்டப் அப்படிங்கிறார். பட் நம்ம எடுத்து படித்து பார்க்கும்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கை பற்றி ஒரு நீங்கள் பெட்டிஷன் போகிறதுக்கோ கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கோ உங்ககிட்ட தேவையானது ஆதாரங்கள் தானே ஒழிய ஆளுநர்னுடைய ஒப்புதல் அல்ல. நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் கேட்டீங்களான்னு சில நேரத்தில் கேட்கலாம், ஆனால் அது வந்து கட்டாயம் அல்ல. இல்லைங்க, நாங்கள் ஆளுநர்கிட்ட போயிட்டு நீங்கள் சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்தீங்களா இந்த ஃபார்மில் நான் சைன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஐயர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் ரீஜனல் மேனேஜர் போடுவார். அது அந்த மாதிரி இல்லைங்க. அப்போ உங்களுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், எந்த சட்டமும் அவங்கள தடை பண்ண போகிறல. நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காமல் இல்லை ஆளுநர்கிட்ட சொல்லி இப்போ ஆளுநருங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து 167 அவங்க சொல்கிறாங்க. அந்த 167 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இப்போ பெட்டிஷன் வாங்குறதுக்கு அவர் உரிமை இருக்குது, வாங்கிப்பார். நீங்கள் கொடுத்ததை வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட தான் அவர் கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியும். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்கள் கிளாரிஃபிகேஷன் என்னன்னு. இப்போ இதே வந்து இன்பதுரை அவர்கள் கூட என்ன பேசுகிறாருனாக்கா, இல்லை நீங்கள் வந்து சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி எல்லாம் கூப்பிட்டு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஆளுநர்ன்றார். ஆளுநருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஆளுநர் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கலாமே ஒழிய ஹீ கேனாட் இன்வெஸ்டிகேட். ஹீ இஸ் நாட் அன் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி கிடையாது. அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர் வந்து கூப்பிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, என்னங்க அந்த பிரச்சனையில் என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எல்லாம் போதுமான அளவுக்குலாம் செஞ்சுட்டிங்களா, இதை கேட்கலாம். அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு கூட ஒரு பேரிடர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெள்ளம் நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை வந்து ஒரு ஃபயரு, இல்லை ஒரு பூகம்பம்னா கூட என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, என்ன ஏதுங்க, எல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கா, அந்த விசாரிக்கலாமே ஒழிய நீங்கள் இன்டராஸ்பெக்ட் பண்ண முடியாது, இன்டராகேஷன் பண்ண முடியாது ஆளுநர்னால. இப்போ இவங்க கொடுக்கும்போது என்னன்னாக்கா, இந்த குதிரை பேரத்தினால அவர் அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கலான்னா, இவர் வச்சிருக்கக்கூடிய குதிரை பேரத்தினால இவங்களுக்கு தேவையான அந்த 118 சீட்டு ஆதரவு இல்லாமல் இருக்குதா, அதை செக் பண்ணலாம். அதை செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆமாம் இவருக்கு 118 சீட்டு இவருக்கு வந்து ஓட்டு இல்லை அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணார்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அவர் கால் ஃபார் பண்ணலாம். அது இல்லை இப்போ தானே எடுத்துட்டாங்க, இன்னும் 6 மாதம், அதெல்லாம் ஆஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது. கவர்னருக்கு இல்லை இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 118 கட்டாயமாக அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சால் என்றைக்கு வேணால் அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அவர் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 144 சீட்டு ஓட்டு. ஒவ்வொரு திமுக காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க, எங்ககிட்ட கூட்டணி கட்சிக்காரங்களே கிடையாதுங்க, எல்லாருமே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே போனாங்க? சோஃபா இருக்கிற இடத்துல தூக்கி சோஃபா பின்னாடியே போயிட்டாங்கன்னு இவரே சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் ஓட்டு பூரா இங்கே தான் தாவேக்காக தாங்க அவங்க ஆதரவாக இருக்காங்கன்னு யார் சொல்கிறா? எதிர்கட்சிக்காரங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ நீங்களே சொல்லும்போது இன்றைக்கி அவங்களுக்கு 120 சீட்டுக்கு மேலே இது இருக்குது. போதா குறைக்கு இன்றைக்கி வந்து ஒரு 7 பேர் ராஜினாமா வேறு 6 பேர் அதிமுக பண்ணியிருக்காங்க, சென்டே குறைஞ்சி போச்சு. அப்போ எந்த அடிப்படையில் வந்து இவர் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கொண்டு வருவார்? வாய்ப்பே இல்லை. அப்போ இன்றைக்கி ஆளுநர் அந்த வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது என்னன்னா, இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன்,
அந்த ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷனுக்கு வந்து பார்த்து இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு இல்ல பாருங்க மேடம். இன்னொரு சந்தேகமும் இந்த இடத்துல வருது. ஏன்னா அதிமுகவும், திமுகவும் இன்னொரு தாவேக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்க எம்எல்ஏக்கள அவங்க கூப்பிடுறாங்க. வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் போது சட்ட இவரு மேல சபாநாயகர் மேல கொண்டு வந்தாக்கா, இவங்க வந்து எதிர்த்து வாக்களிப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தாவேக்காவே அந்த குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஸோ அந்த மாரி ஒண்ணுக்கு தயாராயிட்டாங்களோ, கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சோ, அந்த நம்பிக்கையில தான் இவங்க அந்த ஆட்சி போயிடும்ன்றது பேசுறாங்களோ அப்படின்றதுமான ஒரு கேள்வியும் இருக்குல்ல இந்த இடத்துல. ஏன்னா அடுத்த கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்துச்சுன்னா நிச்சயமா இப்படி ஒரு தீர்மானத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அப்ப இவங்களுக்கு சப்போர்ட்டா இவ்ளோ பேர் வருவாங்களோ, தாவேக்காலேருந்தே வருவாங்களா அப்படின்ற ஒரு அப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறது யாரு? ஆ. அந்த கேள்வி வந்துரும்ல. அப்போ ம். கவர்னர் ஐயா இதை நம்ப ஆரம்பிச்சாருன்னா ம். ஹார்ஸ் ரைடிங் யார் மேலே போடணும் வழக்க? ம். திமுக மேலே போடணும். ம். அப்போ இது சினிமாவில் கூட ஒரு டைலாக் வரும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு ஊருக்கே தெரியும்னு. ம். அப்போ இந்த திமுக காரங்க, அண்ணா திமுக காரங்க, இன்னைக்கு இருக்கிற தாவேக்காரங்க இந்த 3 கட்சியும் நிறுத்தி வச்சு பார்த்தாங்கன்னா ம். யதார்த்தமாக சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியாதா எந்த கட்சிக்காரங்க எந்த நேரத்தில் என்ன வேலையை பார்ப்பாங்கன்னு? ம். மக்களுக்கு புரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க போய் இன்னைக்கு ஹார்ஸ் ரைடிங் வந்து வளர்க்கணும். இப்போ நீங்கள் நியாயமாக ஒரு யதார்த்தமாகவே பேசுவோமே, இன்னைக்கு திமுக சொல்கிற மாதிரி திமுக கிட்ட வந்து அருமையான ஒரு ஆதாரம் சிக்கி இருக்குது. தாவேக்கா ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்கங்கிற ஒரு ஆதாரம் அவங்க கையில் இருந்தால் ம். அவங்க கவர்னர் மாளிகைக்கு போயிருப்பாங்களா மேடம்? சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்களா? நீதிமன்றத்துக்கு தான் போகணும். முதல்ல தீரணும்னா இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அங்க தான் போணும். காலையில் சுப்ரீம் கோர்ட் திறப்பாங்கன்னா நைட்டு வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. காலையில் எடுத்தோடனே வேலையாக நம்ம ஃபைல் பண்ணி இதை வந்து நீங்கள் போர்க்கால அடிப்படையில் நீங்கள் கொண்டு வந்து இதை விசாரிங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் ஆளுநர்கிட்ட தான் நீங்கள் போகிறீங்க. கேட்டால் அதுக்கு வேற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை, கோர்ட்டு போனால் எங்களை ஆளுநரை பார்த்தீங்களான்னு கேட்பாங்கன்னு வேற ஒரு சொல்கிறாங்க. அப்போ இது என்னென்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன். எங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி குற்றச்சாட்டு வச்சு அது கோர்ட்டில் இப்போ அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்து அந்த கேஸை பதிவு பண்ணி அது கமிஷனர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணி 4 பேர்த்து மேலே எஃப்ஐஆர் போட்டு அதில் கைது பண்ணி அவங்க விசாரித்ததில் திருப்பி மறுபடியும் 4 பேரை கைது பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து அந்த முதல் கைது பண்ணவர்களுடைய டிரைவரை கைது பண்ணுறாங்க. இவங்க கிட்ட பண்ண இன்ட்ராகேஷனில் பூரா என்ன வருதுனாக்கா, இதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ஐயா செந்தில் பாலாஜி அவருடைய தம்பின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு மேலே வந்து லுக் அவுட் இருக்குது 2 பேர்த்து மேலேயும். இன்றைக்கி சம்மன் கொடுக்க போகும்போது கூட அவங்கக்கிட்ட கொடுக்க முடியல, அவங்க அப்பாட்ட தான் கொடுத்து சைன் வாங்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் நடந்திருக்கும் போது இது எடுத்த உடனே அவங்கள வந்து கட்டமைக்கலை. செந்தில் பாலாஜி அவர்களையோ அசோக் குமாரையோ காவல்துறை கட்டமைக்கலை. எஃப்ஐஆர் பதிவு பண்ணது வேற யாரோ 4 பேர்த்து மேலே. அப்போ அவங்கள பிடிச்சி விசாரிக்க இது வந்து எங்கேயோ போய் நிற்குது. அப்படி தான் இந்த வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கே ஒழிய செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கட்டணுங்கிற அர்த்தம் இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியாகி செந்தில் பாலாஜியாக இருந்தார். ஏன்னா இடி மிரட்டி வந்து அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாக்கு இவரை இழுக்க பார்த்தாங்க, அதனால் வந்து தியாகம் பெரியதுன்னு சொல்லிட்டு ஐயா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியை தியாகியாக உருவாக்குனாங்க. இன்றைக்கி காவல்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இழுத்து இன்றைக்கி இன்னொரு தியாகி அந்த கட்சியில் வந்துட்டார், தியாகி அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போ இப்போ திமுக வந்து தியாக திமுகவாக மாறிட்டு தியாகிகளை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரி இருக்குதா? ஸோ இது வந்து ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. சரி, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது எங்களுடைய ஆதரவோடு தான் போனாங்க, நாங்கள் சொல்லித்தான் அங்கே தாவேக்காக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சோஃபா போனால் பின்னாடியே போகிறாங்க அப்படிங்கிறாங்க, எங்கள் கூட்டணியில் அவங்க இல்லைங்கிறாங்க, அவர் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு போயிட்டாங்கங்கிறாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்றாங்க, இப்படியெல்லாம் வருது. இப்போ இது வந்து எதனால் இப்போ திமுக அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு தான் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் விசிகா வந்து தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்கிறாரு, நாங்களா துரோகம் பண்ணோம், வந்து என்ன எங்களை வந்து துரோகின்னு வந்து சொல்றீங்களே, கூட்டணியில இல்லைன்னு சொன்னது யாரு, நீங்க தானே அதை சொன்னீங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா நானே போயிருப்பேனே அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து சொல்றாரு. இப்படி இந்த யூட்டர்னுக்கான காரணம் என்ன அப்படின்றது பாக்குறீங்க? திருமாவளவன் அண்ணன் மேலே வந்து நாமளே பல விமர்சனங்களை வச்சிருக்கிறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கூட்டணி தர்மம்னு இப்படி திமுக பண்ணுறதுக்கு பூரா போய் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க கட்சிக்காரங்களுக்கே பயங்கரமான கோபம். எவ்வளோ தான் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க? கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது கூட்டணி கட்சியினுடைய இதில் இவரே என்ன சொல்கிறார், இப்போ இந்த 8 சீட்டுக்கு ஓகேன்னு சொன்னது நான் தாங்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்களே. அவங்க கட்சிக்காரங்களாம் எதிர்பார்த்தது 10 சீட்டுக்கு மேலே. அப்போ இவங்களுக்கு 8ன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அதில் பார்கெயின் கூட பண்ணல, நான் ஒத்துக்கிட்டேங்கிறார். ஏன்னா கூட்டணி வந்து நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டணி தர்மவாதியாக இருக்கார் இவர். அப்படிப்பட்ட அந்த கூட்டணியினுடைய தர்மவாதி மேலே தான்
இன்றைக்கி சோஃபாவை வாங்கிட்டு போனாங்கன்னு வைக்கிற குற்றச்சாட்டு யார் வைக்கிறா? திமுக வைக்கிறாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணுங்கிற மாதிரி தான் மக்களும் சொல்கிறாங்க இது. அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு முட்டு கொடுத்தீங்க, இன்றைக்கி அவங்க உங்களுடைய கண்ணியத்தையோ எதையோ காப்பாற்றுறாங்களா அவங்க? அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி சோஃபா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவர் விளக்கமே சொல்கிறாரு. நான் சோஃபா ஆர்டர் கொடுத்தது என்றைக்கு எனக்கு அது டெலிவரி வந்துச்சு அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஐயா காதர் மைதீன் சொல்கிறாரு, எங்கள் கட்சி ஆஃபீஸே சந்துக்குள்ளார இருக்குது. நான் ஐயா விஜய் கிட்ட 4 தடவை சொன்னேன் வராதிங்க, இது சென்னை சந்து வராதிங்கன்னு. அவர் இல்லைல்ல நான் எல்லா கட்சிக்கும் போகிறேங்க, அதனால் உங்கள் இடத்துக்கும் வரேன்னு சொன்னார். எங்களுக்கு உட்கார்றதுக்கு நாங்கள் வாடகைக்கு சோஃபா எடுத்து போட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ சோஃபாங்கிறது உண்மையாக இருந்தால் அன்றைக்கே கொண்டு போய் கத்தி எடுத்து கிழிச்சு காமிச்சிருக்கலாம் இல்லைங்க எல்லாத்துக்கும். தெரியுமில்ல உங்களுக்கு? அன்றைக்கே கையும் களவுமாக திருமாவளவன் அவர்களையும் ஐயுஎம்எல்லையும் பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல. பாருங்கள் சோஃபாவில் வந்து பணத்தை வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வெறும் பொலிட்டிக்கல் எலிகேஷன். இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறது வந்து எப்பயுமே பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்தி பாராட்டி நீங்கள் வாழ்க்கை பூரா நல்லா இருக்கணும்னு போவாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நாம்கே வாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாண வீடு பூராமே வந்து போய் புலம்பல் கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ போனவனே எங்களை விட்டு போயிட்டாங்க, நாங்கள் ஒரு தடவை நாங்கள் சொல்லி தான் போகிறாங்கன்றாங்க, ஒரு தடவை எங்ககிட்ட சொல்லாமையே போயிட்டாங்கன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட இது இருக்குது பாருங்கள். அப்போது நீங்கள் எல்லாருமே உங்களை விட்டு போகிறாங்கன்னா ஏன்னு நீங்கள் யோசிக்கணுமா இல்லையா? உங்களுடைய பண்ணையார்த்தனம், உங்களுடைய பெரியண்ணன் மனப்பான்மை. நாங்கள் சொல்லி தான் போனோம், எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, நாங்கள் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போனாங்க. ஏங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனையோ சுய கௌரவமோ சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமையோ கிடையாதா? அவங்களாம் நான் திமுகவினுடைய அங்கம், அவங்களாம் எக்ஸ்டெண்டட் விங்ஸ் ஆஃப் டிஎம்கேவா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அணி, திமுகவின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணி அவங்க, விடுதலை சிறுத்தைகள் அணி அவங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இதை நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் மேடம். ஒரு குறிப்பிட்ட கட்சியில் ஒரு தேவையில்லாமல் அதீதமான ஆண்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்கள் கூட்டணியில் திறந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு நான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது எல்லாம் வந்து அவங்க முன்கூட்டியே இந்த கூட்டணி கட்சிக்காரங்க கணிச்சிருக்கணும் இதெல்லாம் நடக்குங்கிறது. ஏன்னா நம்மளே கணிக்கும் போது அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா இது? அப்போ இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை. அப்போ திமுக போகிற இடத்துல பூரா இதை ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்க இன்னும் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கல, ரியாலிட்டியை ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. ஐயோ தோத்துட்டோமா நம்மளா? வாய்ப்பே இல்லை. இப்போ நடக்கிறதே திராவிட மாடல் 2.0 தான். சில நேரத்தில் அவங்களுக்கு ரியாலிட்டியும் வருது, இல்லைப்பா திராவிட மாடல்னு தான் இல்லை, சரி என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு மாடல் சோஃபா மாடல்னு வெயி, ஏதோ ஒரு மாடல் இருக்கணும் நம்ம பேரை சொல்கிறதுக்குன்னா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷனாக தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் பார்க்குறேன் மேடம். இது கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி மேடம்.